மணித்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான கோட்செங்கன் சோழ நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோழ மன்னனான சுபதேவன் தன்னுடைய மனைவியான கமலவள்ளியோடு சிதம்பரத்துக்கு போய் சிவபெருமானை வணங்குறாரு. சிவபெருமானை வழிபட்டு தனக்கு பிள்ளை வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாரு. போன ஜென்மத்தில் தனக்கு தொண்டு செய்த சிலந்திய கமலவள்ளியோட வயிற்றுல அழகான ஆண் குழந்தை ஆகும்படி அருள் புரிகிறாரு. கமலவள்ளியும் கர்ப்பமாகறாங்க. பிரசவ நேரம் நெருங்குது. அந்த நேரத்தில் ஜோதிடர் சொல்றாரு, இந்த குழந்தை ஒரு நாழிகை கழிச்சு பிறக்குமானால் இந்த உலகத்தையே ஆளும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக காலம் தாழ்த்துறதுக்காக கமலவள்ளியோட கால்களை என்ன செய்யறாங்கன்னா நல்லா கட்டி விடுறாங்க. அதன் பிறகு ஒரு நாழிகை கழித்து அந்த அழகான ஆண் குழந்தையானது பிறக்குது. பிறந்த குழந்தைய கமலவள்ளி பார்க்கறாங்க. பார்த்த உடனே சொல்றாங்க, அந்த குழந்தை சிவந்த கண்களை உடையதா இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, என் கோட்செங்கண்ணனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. இதனால சுபதேவன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதன் பிறகு சோழ மன்னன் சுபதேவன் தன்னுடைய மகனான கோட்செங்கண்ணனை அருமையா வளர்த்து உரிய பருவத்துல தன் மகனுக்கு முடிச்சூட்டு விழாவை நடத்தி வைக்கிறாரு. அப்புறம் சுபதேவன் தவநெறியில செல்றாரு, சிவலோகத்தை அடைகிறாரு. கோட்செங்கன் சோழன் சிவபெருமானுடைய அருளால தான் முற்பிறவியில சிலந்தியா இருந்த நிலைய நல்லா உணர்றாரு. எனவே சிவபெருமானுக்கு பெரிய திருக்கோயில்கள் பலவற்றையும் கட்டுறாரு, திருத்தொண்டுகள் பலவற்றையும் செய்யறாரு. அதுவே தன்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பற்பல திருத்தொண்டுகள் புரிந்த கோட்செங்கன் சோழன் ஆகிய செங்கண்ணனார் உலகமே தன் வெண்கொன்ற குடையின் கீழே விளங்கும்படி ஆட்சி புரிகிறாரு. சிவத்தொண்டுகள் செய்து தேவர்களெல்லாம் வணங்கும்படி சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைகிறாரு. இதை நம்மளுடைய சுந்தரர் திருத்தொண்டு தொகையில என்ன சொல்றாரு அப்படின்னா, தென்னவனாய் உலகாண்ட செங்கனாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்றாரு. நாமும் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்தல் வேண்டும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். ஓம் நமக் சிவாயா.